பிரபல நடிகை ரஞ்சினி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். இந்த வழக்கு குறித்து அவரிடம் நிறைய பேசலாம். வணக்கம் ரஞ்சினி, எங்களோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது மலையாள சினிமாவை தாக்கம்ன்றதை தாண்டி இந்திய சினிமாலேயே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விவகாரம். இப்போ இதுல நடிகர் திலீப் விடுதலையாகி இருக்கிறார். இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ரெண்டு வகையில நமக்கு பார்க்கலாம். லீகல் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்போ அது கரெக்ட். எனக்கு கோர்ட்ல எப்போதும் எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் ஜட்மெண்ட் நமக்கு வரும். ஓகே, பட் as a காமன் பர்சன், நாங்களும் அப்படி இருக்கிறச்சே இது பார்த்தாக்க நமக்கு எப்போதும் என்ன சும்மா வச்சுட்டாங்களா அப்படின்னு தான் தோணும். அப்படி இல்லை. எனக்கு ஃப்ரம் தி பிகினிங், அதாவது இந்த போலீஸ் பிடிக்கிறப்போ அங்கிருந்து டெம்பர் பண்றது, சில இந்த ஹை ப்ரொஃபைல் கேஸ் வந்தாக்கா நம்ம எல்லாரும் ஜட்மெண்ட் நார்மலா பாக்குறச்சே ஐயோ இது பாவமே. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நித்தாரி கேஸை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை சின்ன பிள்ளைங்களை கொன்னுட்டு இப்ப எல்லாரும் ரெண்டு பேரையும் வெளியே விட்டுட்டாங்க, ரைட்? அதுக்கு காரணம் என்னன்னாக்கா ஃப்ரம் த பிகினிங் இந்த கேஸ் வரச்சே இந்த போலீஸ் அந்த எவிடன்ஸ் எல்லாம் டெம்பர் பண்றது. இதனாலதான் கோர்ட்ல போனாக்கா ஜட்ஜ் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு எவிடன்ஸ் இல்லாட்டி சும்மா விடுவாங்க. அதுதான் இந்த கேஸ்லயும் நடந்திருக்குது. ஏன்னா இது முதல்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருந்தனாக்கா நமக்கு ஏதாவது பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஹை ப்ரொஃபைலிக் கேசஸ், அதாவது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளு பவர் இருக்கிறவங்க எப்போதும் they get away. எனக்கு நான் சொன்ன மாதிரி முதல்ல இன்வெஸ்டிகேஷன்லயோ இந்த போலீஸ் இதுலயோ அவங்களுக்கு பவர் இருக்கு. they can buy justice. they can buy. நான் சொல்லிருந்தேனாக்கா இந்த எவிடன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம பண்ணிட்டாங்கன்னாக்கா கோர்ட் ஒன்னும் செய்ய முடியாது. எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஜட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த விதத்துல பார்த்தாக்கா ஜஸ்டிஸ் தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பட் எனக்கு என்ன ரொம்ப வருத்தமா இருக்குனாக்கா, நம்ம நிர்பயா கேஸுக்கு அப்புறம் JS வர்மா கமிட்டி அவரு ஒரு ரிப்போர்ட், பியூட்டிஃபுல் ரிப்போர்ட் ஒன்று பண்ணாரு. இந்த மாதிரி கேசஸ் ரேப் கேசஸ், அசால்ட் கேசஸ்ல ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் வரணும் அண்ட் ஸ்பீடி ட்ரையல்ஸ் வரணும்னு. அது ஏன் பாருங்க, 2017 இந்த கேஸ் நடந்தது, இந்த இன்சிடென்ட் நடந்தது. இன்னைக்கு தான் இதோட ஃபுல் வெர்டிக்ட். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? ஜஸ்டிஸ் ஃப்ரம் த பிகினிங் நடக்கல. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி கேஸ் ஸ்பீடி ட்ரையல் ஏன் இது கொண்டு வரல? இதெல்லாம் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியதா இருக்கு. இந்த கேஸுக்கு அப்புறம் தான் ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டியே ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டிலேயே the first recommendation அந்த ஜஸ்டிஸ் கொடுத்தது ட்ரைபியூனல். இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் ட்ரைபியூனலை பத்தி ஒன்னும் பேசாம கான்க்ளேவ் மேல கான்க்ளேவ், அது என்ன இவெண்ட் மாதிரி நடத்திட்டு வராங்க. இதுக்கு தான் நான் ஃபைட் பண்றது. எனக்கு இந்த சினிமா மட்டும் இல்லை, இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் உள்ள ஆளுங்களுக்கு நமக்கு ஒரு ட்ரைபியூனல் இருந்தாக்கா நம்ம அங்க போய் மீடியா இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம நமக்கு அங்க போய் பேசலாம், கான்ஃபிடென்ஷியல் ஆயிட்டு பேசி நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்துல திலீப்போட கேஸ்ல முதல்ல நம்ம மீடியா ட்ரையல் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ இதெல்லாம் டெம்பரிங் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் நான் சொல்றேன். ஆஸ் அ சர்வைவருக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னாக்கா அவங்களுக்கு ப்ரிவசி கொடுக்கணும். ப்ரிவசி கொடுத்தாக்க இந்த மாதிரி கேசஸ் இப்ப பாருங்க, அவர் ஹாப்பி ஆயிட்டு அவர் வெளியே போறாரு, ரைட்? அவரு நான் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அங்க எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா தானே இங்க ஜட்ஜ் இது பண்ண முடியும். இந்த 1 to 6 பேருக்கு அவங்களுக்கு கிடைச்சது பிகாஸ் அவங்க கல்பிரிட்ஸ் இந்த சென்சஸ் அவங்க மெயினா அது அந்த ஆக்ட் பண்ணிருக்கிறாங்க. ஓகே, டைரக்ட்லி அவங்க அந்த ஆக்ட் பண்ணிருக்கிறாங்க. பட் இவர் பேக்ரவுண்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி தான் இந்த கேஸ் வந்திருக்குது. அதுக்கு நிறைய எவிடன்சஸ் வேணும். எல்லாம் டெம்பர் ஆகுனாக்கா நமக்கு என்ன பண்ண முடியும்? ஜட்ஜுக்கு என்ன பண்ண முடியும்? எனிவே திஸ் ஹேஸ் டு கோ டு த சுப்ரீம் கோர்ட். இது பாருங்க, இது எத்தனையோ வருஷமா நடக்க போகுது இந்த கேஸ். ஸோ அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த மாதிரி ரேப் கேசஸ் எல்லாம் அந்த JS வர்மா அவரோட கமிட்டி ரிப்போர்ட் பிரகாரம் சீக்கிரமா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ஸ்பீடி ட்ரையல் வச்சு இதெல்லாம் ஜஸ்டிஸ் கிடைக்கணும்.
இனி எத்தனை நிர்பயா நடந்துட்டு இன்னும் நமக்கு நிறைய நிர்பயா இருக்காங்க. அது ஏதாவது சால்வ் பண்ணாதான் நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். இல்லாட்டி இது போல எல்லாரும் எஸ்கேப் பண்ணிட்டு போவாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுறேன். ரஞ்சினி, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விட்னஸஸ் இருக்காங்க. ஒரு 28 பேர் வந்து பிறர் சாட்சியா மாறுறாங்க. தட் இன்க்ளூட்ஸ் விமன். சில பெண்களுமே கூட இதுல பிறர் சாட்சியா மாறினது பார்த்து உங்க கலீக்ஸ் இவங்க எல்லாருமே எத்தனைக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்கள நான் குற்றம் பண்ண முடியாது. ஏன்னாக்கா ஒரு ஆள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் இருக்கிற ஆள் வந்து they can do anything. ஓகே, ஸோ அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நான் வந்து ஒரு ஆளை ஹெல்ப் பண்ணிட்டு என் பின்னால வந்து நிறைய பேர் எனக்கு த்ரெட்டனிங் வருது, என்னோட ப்ரைவேட் லைஃப் வந்து இதால ஸ்பாயில் ஆகுது, அதனால தான் அவங்க வந்து பயந்துட்டு தான் எல்லாரும் வந்து மாத்துறாங்க. நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டேன், ரைட்? த பவர்ஃபுல் பர்சன்ஸ் வில் கெட் அவே. ரொம்ப சிம்பிளா வெளியே அழகா வந்துருவாங்க. மாட்டிக்கிறது வந்து இந்த பாவப்பட்ட ஆளுங்களுக்கு தான். ஓகே, ஸோ அங்க இருந்து அதான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து நம்ம தொடங்கணும். அது எப்ப அங்க சரியாகுதோ அது வரைக்கும் நமக்கு ஜஸ்டிஸ் வராது. அண்ட் எஸ்பெஷலி இந்த சினிமா லைன் கனெக்ஷன்ல நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்பயும் நான் ஹேமா ஜஸ்டிஸ் கமிட்டிக்கு அந்த ட்ரைபியூனலுக்கு வேண்டி நான் ரொம்ப ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன். ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹேமா கமிட்டியில போய் நான் வந்து இது சொன்னது. ஓகே, அப்போ என்னோட இது வந்து எனக்கு தெரியும் இந்த ஃபீல்டு எப்படி. அதனால தான் நான் வந்து ஐ வாஸ் ஆஸ்கிங் ஃபார் அ ட்ரைபியூனல். அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன்ல இதை ட்ரைபியூனல் தான் இது பண்ணியிருந்தாங்க ஜஸ்டிஸ். பட் இன்ன வரைக்கும் ரெண்டாவது கவர்மெண்ட் ஆயிட்டு இன்ன வரைக்கும் அவங்க வந்து அதை வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணாம ஒன்னும் இவெண்ட் மேல இவெண்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க. எப்ப நமக்கு இதெல்லாம் சரி வருதோ அப்பதான் அதாவது இந்த சினிமா ரங்கத்துல இருக்கிற பெண்ணுங்களுக்கு பாதுகாப்பு வரும். இப்போ விமன் இன் சினிமா கலெக்டிவ் வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கப்படுது. WCC வந்து தொடர்ந்து இது சம்பந்தமா பேசிட்டு தான் இருக்காங்க. இதனால் நிறைய விதிமுறைகள் கேரள திரைப்பட செட்டுக்குள்ள அமல்படுத்தப்பட்டதும் பார்த்திருக்கோம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் WCCயோட பார்ட் எப்படி இருந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வெரி குட். அவங்கனால தானே இந்த ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டியே ஃபார்ம் பண்ணது. ஸோ அவங்க ரொம்ப தான் போறாங்க. நானும் ஐம் பார்ட் ஆஃப் WCC ஆல்சோ. பட் நம்ம வந்து என்ன சொல்றது, ட்ரைபியூனல் முதல்ல வரணும். அண்ட் சில இதுல வந்து என்ன இந்த ரீவேம்ப், அதாவது ரீவேம்ப்னு சொல்றச்சே இந்த பாஷ் ஆக்ட் இதெல்லாம் வந்து சரிப்படாது இந்த இண்டஸ்ட்ரியில. ஏன்னாக்கா ஒரு இப்ப வந்து ஐசிசி வந்து நான் வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஐ எம் அகெயின்ஸ்ட் இட். காரணம் என்ன, அதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. காரணம் என்னன்னாக்கா, ஒரு ப்ரொடியூசர் ஒரு செட்ல வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்கா ப்ரொடியூசர் சம்பந்தப்பட்டு 3 பேர் எடுப்பாங்க. ஓகே, பார்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஆளு. ஓகே, பாக்கி 2 பேர் எக்ஸ்டர்னல். நமக்கு வந்து எப்படி அந்த 5 பேர் மெம்பர்ல வந்து 3 பேர் அவங்க சைடா இருக்கும். ஓகே, எப்படிங்க ஜஸ்டிஸ் வரும்? வராது தானே. ஸோ இதனால தான் நான் ஹைலி ஐம் ஃபைட்டிங் ஃபார் ட்ரைபியூனல். அதுனாக்கா யாரும் இந்த சினிமால இருக்கிற ஆளு வந்து அதுக்குள்ள போக மாட்டாங்க. பிகாஸ் அது வந்து லைக் சைக்கியாட்ரிஸ்ட், ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் ஹேண்டில் பண்ணா தான் இது சரியா வரும். சினிமா ஆளு அதுல போய் இருந்தாக்கா அது எல்லாம் டெம்பர் ஆயிடும். ஸோ அது ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம இருந்தா தான் இது சரி வரும். அதனால தான் ஐசிசி இந்த பாஷ் ஆக்ட் இதெல்லாம் வந்து கார்பரேட்ஸ்க்கு, உங்க மாதிரி கார்பரேட்ஸ்க்கு வந்து சரிபடும். ஓகே, பட் இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து வரவே வராது. அதனால தான் நான் ஸ்ட்ராங்கா இப்பயும் சரி அப்பயும் சரி ஐம் ஸ்டில் ஃபைட்டிங் அக்ரெசிவ்லி ஃபார் த ட்ரைபியூனல், என்டர்டெயின்மெண்ட் ட்ரைபியூனல். அது வர வரைக்கும் நான் ஃபைட் பண்ணிட்டே இருப்பேன். அது வந்தா தான் ஒரு சொல்யூஷன். இல்லாட்டி ஒரு சொல்யூஷன் நடக்காது. இந்த மாதிரி எல்லாரும் எஸ்கேப் பண்ணி போயிடுவாங்க. ரஞ்சினி, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கேரளாவே ஒழுக்கின வழக்கு. ஆனால் பொலிட்டீஷியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோன்னு உங்களுக்கு தோணுதா? அவங்க ஒரு விக்டிம் மாதிரி நடந்துக்கல, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் சில அரசியல்வாதிகளால் பாஸ் பண்ணப்பட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதை பத்தி உங்களுடைய கமெண்ட் என்ன? நான் ஆல்ரெடி அதுக்கு ரொம்ப வாய்ஸ் அவுட் பண்ணேனே. ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த அசால்ட் நடந்த சேஷன். நான் வந்து ஐ கேம் டு ஆல் த டிபேட்.
நான் வந்து ஸ்ட்ராங்கா நான் சொன்னேன். நிறைய பேர் எனக்கும் வந்து நான் இதற்கும் பயப்படுற ஆள் இல்லை. எனக்கு தனியா போன் பண்ணி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, why are you getting involved அப்படின்னு. நான் சொன்னேன் அப்படி அல்ல, நம்மளோட இண்டஸ்ட்ரியில நான் இருக்கிறச்சே அப்ப கூட நடந்துருக்கு. இப்பயும் நான் அந்த இண்டஸ்ட்ரி விட்டு நான் லண்டன்ல போய் நான் லா எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் திருப்பி இங்க இந்தியாவுக்கு வந்தாலும் ஸ்டில் திஸ் சேம் திங் ஹஸ் ஹேப்பன். அப்போ உள்ள சமயத்துல வந்து டெக்னாலஜிஸ் இல்ல, சரி ஓகே நம்ம அப்படின்னு இருந்துடலாம். இப்ப வந்து வேர்ல்டு வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கு, ஒண்ணுமா இது வந்து ஜஸ்டிஸ் நடக்காம இருக்குது. ஸோ ஹேஸ் டு சேஞ்ச். அதுக்கு வேண்டிதான் நான் ஃபைட் பண்றேன். ஸோ இதெல்லாம் காமன். எனக்கு இந்த மாதிரி ரூட் ரிமார்க்ஸ் ஒரு எக்ஸ்எம்பி, சாரி அவர் இப்ப நோமோ, ஒரு வெரி சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு எம்பியா இருந்தவர், அவர் வந்து ரொம்ப ரூடா ஒரு கமெண்ட் பண்ணாரு. நான் அதுக்கு அகெயின்ஸ்டா நான் ரொம்ப வாய்ஸ் அவுட் பண்ணினேன். பிகாஸ் அந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு லிமிட் இருக்குல்ல நமக்கு பேசுறது. அது சும்மா ஒரு ஜோக்கா அவர் பேசினாரு, அதுக்கு நான் வந்து ரொம்ப கண்டிச்சேன் அவரை ஓப்பனா. ஸோ அதனால நம்ம வந்து சென்சிட்டிவா இருக்கணும். சில பேர் வந்து ஹீரோயிசம் காணிப்பாங்க வடிகால் மூவிஸ்ல, பட் ரியல் லைஃப் வந்தாக்கா எஸ் ஹீரோ ஆக்சுவலி. இப்போ நியாயம் ஜெயிச்சிருக்குன்னு நடிகர் திலீப் பிரஸ்ல சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அவரோட பதில் என்ன? நியாயம் ஜெயிச்சிருக்கா? நியாயம் ஜெயிச்சதுனாக்கா எனக்கு எவிடன்ஸ் இல்லைல்ல, அதனால நியாயம் ஜெயிச்சது. எவிடன்ஸ் இருந்திருந்தாக்கா தென் அது வேற. அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அவருக்கு அந்த எவிடன்ஸ் இல்லைல்ல, அதனால அவரோட சைட் வந்து அவருக்கு நியாயம் ஜெயிச்சது. பட் டோட்டலி அந்த என்னோட சிஸ்டருக்கு கேஸ்ல வந்து நான் உங்களுக்கு வந்து நிக்கிறேன்னாக்கா நியாயம் செத்து போச்சு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு அந்த டெம்பரிங் நடந்ததே ஃப்ரம் த பிகினிங் போலீஸோட இதுல. ஓகே, அதே போலதான் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்லயும் நிறைய டெம்பரிங் நடந்திருக்குது. ஸோ அதனாலதான் அந்த ட்ரைபியூனல் ஒன்றும் வராம இருக்குது. இது வந்து யாராச்சும் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஆறாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல பொலிட்டிஷியன் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணாலே நடக்கும் ஒழிய இது இப்படியே போயிட்டே இருக்கும். உங்களோட சில்ட்ரன் இல்லாட்டி நம்ம இப்போ ஓடிடியில இருக்கிறோம், நம்ம இனி ரியாலிட்டி மூவிஸ்லாம் வரப்போகுது. ஓகே, வர்ச்சுவல் ரியாலிட்டியில மூவிஸ் வரப்போகுது. இனி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். எங்க போய் நம்ம ஜஸ்டிஸுக்கு ஃபைட் பண்ணுவோம்? அந்த குவெஸ்டன் மார்க் வந்து நான் வந்து ஜனங்களுக்கு நான் ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க் கொடுக்குறேன். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.